நற்செய்தியாளரான புனித யோவான் விழா டிசம்பர் 27. திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித யோவான் இயேசுவினுடைய தாய் மரியாவின் நெருங்கிய உறவினரான சலோமிக்கும் மீனவரான செபதேவினுக்கும் பிறந்த மகன். யோவான் அவருடைய சகோதரர் பெரிய யாக்கோபு, பேதுரு, அந்திரியாவோடு மீன்பிடிக்கும் பங்குதாரர்கள். இவர்களை திருத்தூதர்களாக இயேசு அழைப்பதற்கு முன்னால் திருமுழுக்கு யோவானின் சீடர்களாக இருந்தவர்கள். மத்தேயு, மார்க்கு திருத்தூதர் பணிகளில் வருகின்ற திருத்தூதர் பட்டியலில் தன் சகோதரன் யாக்கோபின் பெயருக்கு பிறகே யோவானின் பெயர் குறிப்பிடப்படுகிறது. இன்றைக்கு நாம் அன்பை பற்றி சிந்திப்போம். ஏனென்றால் யோவானினுடைய நற்செய்தியிலும் அவர் எழுதிய 3 கடிதத்திலும், ஏன் திருவழிபாட்டிலும் கூட அன்பை பற்றியே அதிகமாக பேசுகிறார். இயேசுவால் அன்பு செய்யப்பட்ட சீடர் என்பதில்தான் திருத்தூதர் யோவான் தன் வாழ்வின் அர்த்தத்தை கண்டார். அன்பு என்ற வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததற்காக அந்த நற்செய்தி அன்பின் நற்செய்தி என்று புகழ் பெறுகிறது. யோவான் நற்செய்தியில் 57 முறையும், யோவான் கடிதங்களில் 46 முறையும் அன்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசுவிடமிருந்து அதிகமாக இந்த வார்த்தையை இயேசுவினுடைய போதனையில் இவர் கேட்டிருக்க வேண்டும், அதை நினைவில் வைத்திருக்க வேண்டும், பிறகு அதனை அவர் எழுதியிருக்க வேண்டும். அதனால்தான் அவரது எழுத்துக்களில் அன்பு அதிகமாக விரவி கிடக்கிறது. அன்பை 3 நிலைகளில் கையாளுகிறார் யோவான். 1, அகாப்பே லவ், கடவுளுடையதும் இயேசு உடையதுமான தன்னலமற்ற தியாக அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். 3:16, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். 2, அன்பை கட்டளையாக கொடுக்கிறார். 13:34, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 3, சீடத்துவத்தை அன்பால் மட்டுமே நிரூபிக்க முடியும். 13:35, நீங்கள் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர். விவிலியம் விவரிக்கும் அன்பிற்கும் நமது கலாச்சாரம் கடைபிடிக்கும் அன்பிற்கும் பாராதூர இடைவெளி இருக்கிறது. நாம் பின்பற்றுகின்ற அன்பு ஆழமற்றது, சுயநலமானது, உணர்ச்சி ரீதியாக இயக்கப்படுவது. யோவான் சித்தரிக்கும் அன்பு ஆழமானது, பன்முகத்தன்மை கொண்டது, தியாகத்தோடு நாம் வாழும் சமூகத்தில் அதை எப்படி செயலாக்கம் பெற முடியும் என்று கற்றுக் கொடுப்பது. 20 நூற்றாண்டுகளாக அதிகமாக பயன்படுத்தப்பட்டதும் அதே சமயத்தில் அதிகமாகவே பாழ்படுத்தப்பட்ட வார்த்தை ஒன்று உண்டு என்றால் அது அன்புதான். இலக்கியங்கள் தொடங்கி கலை நுணுக்கத்தோடு கட்டப்பட்ட தாஜ்மஹால் போன்று இன்று ஸ்டிக்கர்கள் அளவில், கீச்செயின் அளவில் லவ் என்ற வார்த்தை கடை சரக்காகிவிட்டது. அன்பு என்றால் என்னவென்று தெரிவதற்குள், வாழ்க்கை என்றால் என்ன என்று புரிவதற்குள் பலர் இன்ஃபாக்சுவேஷனுக்கு அடிமையாகி, பருவ கவர்ச்சிக்கு அடிமையாகி they fall in love with each other. இங்கே fall என்ற வார்த்தை சொல்லும் அர்த்தம் தெரியாமல் இடறி விழுவது. எனவே தெரியாமல் இடறி விழுகிறார்கள் அன்பு என்று நினைத்து. அன்பு அடுத்தவர் இருப்பது போல அவர்களுடைய நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்வது. ஒருவரிடம் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தால் அவர்களை அன்பு செய்ய நேரம் இருக்காது. அன்புள்ளம் கொண்ட மனங்களுக்கு குற்றம் கண்டுபிடிக்க தெரியாது, அதற்கான நேரமும் ஒதுக்க மாட்டார்கள். கடவுளின் எல்லையற்ற அன்பை அனுபவிப்பவர்கள் தங்கள் குடும்பத்தில்
அன்பிற்கு எல்லைகள் போட மாட்டார்கள். எல்லைகளை வரையறுக்காத, எதிர்பார்ப்பு இல்லாத, தீர்ப்பிடாத அன்பு வடிவம்தான் அன்பின் உன்னத உயர்வான வடிவம். அன்பை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் லவ் இஸ் கமிட்மெண்ட். அன்பு என்பது அர்ப்பணம் நிறைந்த பொறுப்பு. தமிழில் ஒரு சொல்லாடல் உண்டு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 90 நாளுக்கு பின்தான் உண்மையான வாழ்க்கை தெரியும். அன்பு காயப்படுத்தும், ரணத்தை உண்டாக்கும், வலியை ஏற்படுத்தும். இந்த நேரங்களில் நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும். மனம் திறந்து பேச வேண்டும். மன்னிப்பை கேட்க வேண்டும். அன்பு உள்ள இடம் உயிர் உள்ள இடம் என்பதனை நாம் உணர வேண்டும். அன்பே கடவுள். கடவுளை நாம் அன்பு என்று சொல்லுகிறோம். எனவே அன்பை பரிமாறினால் நாம் கடவுளை பரிமாறுகிறோம். அன்பை வெறுத்தால் நாம் கடவுளை வெறுக்கிறோம் என்பதனை உணர்வோம். ஆமீன்.